ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யும் போது கண்ணியத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும் என முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல, இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. மேலதிக தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது நீதிபதி குறிப்பிடும் போது ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக கடமைதான் என்றாலும் கூட அதில் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் பேசும்போது எச்சரிக்கையுடனும் கண்ணியத்துடனும் பேச வேண்டும் என்றும், தேர்தலின் போது வாக்குறுதிகளை கொடுப்பது உலகளவில் உள்ள ஒரு நடைமுறைதான். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை குறித்து சுட்டிக்காட்டலாமே தவிர அது பற்றி இதுபோன்று தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க கூடாது என்று தெரிவித்தார். மனுதாரர் சி.வி. சண்முகம் ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் சட்டம் படித்தவர், முன்னாள் அமைச்சர். அவர் பொறுப்போடு பேசியிருக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். முன்பு போன்று உள்ள காலம் கிடையாது. இப்போது இந்த இளைய தலைமுறையினர் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனம் தேவை என்ற ஒரு நீதிபதி சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் இதுபோன்று பேசுவது முதல் முறை அல்ல, ஏற்கனவே அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 3 வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அந்த அனைத்து வழக்குகளையும் சேர்த்து விசாரித்து உத்தரவு பிறப்பித்ததாக குறிப்பிட்ட நீதிபதி அனைத்து வழக்குகளின் விசாரணையும் நவம்பர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.